தெலுங்கானால போயிட்டு பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள கூப்பிடுறதே கிடையாது, தெரியும்ல. சட்டமன்றத்துல கூப்பிடுறதே கிடையாது. பாஜகவை சேர்ந்த ஆளுநர்கள் யாரும் ஆளுநராக நடந்து கொள்வது கிடையாது. RSS நாயாட்டம் தான் எல்லா இடத்துக்கும் நடந்துட்டு இருக்காங்க. கேரளாவிலும் அதே போலதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் தமிழ்நாட்டிலும் இவர்களுக்கு விதிவிலக்கே கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதுதான் வேலை. இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நன்றாக கவனிக்க வேண்டும். தேசிய கீதம் பாடல அப்படின்றதுக்காக ஆளுநர் எழுந்து போனாரா? எப்பவும் என்ன கூப்பிடுறாரு, சொல்றாரு, ஏங்க அடுத்தது தேசிய கீதம் தாங்க போட போறோம், வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் பண்றேன் எல்லாம் சரியா இருக்குது அப்படின்னு பேசிட்டு சட்டமன்றத்துல அதை பேசாம புறக்கணிச்சுட்டு அவருக்கு என்ன தேவையா அதை பேசக்கூடாது. பாத்தியா, நான் போன தடவை நான் வரும்போது சொன்னேன் தேசிய கீதம் போடலாம் அப்படின்ட்டு, இந்த தடவை ஏன் நீங்க தேசிய கீதம் போடல அப்படின்ட்டு கேள்வியை முன் வச்சு சண்டை போட்டு போறாரு. அவருக்கு பிரச்சனை அது கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு மீது இவருக்கு கோபம் இருக்கிறது. அப்பாவும் அவர்கள் கேட்கிறார், எங்களுக்கு தமிழர்களுக்கு நீங்க இதெல்லாம் கத்துறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வெள்ளம் வந்துச்சா, நீங்க நிவாரண நிதியை கொடுத்தீங்களா? PM கேர் ஃபண்ட் ஒண்ணு இருக்குது. PM கேர் ஃபண்ட் ரகசியமா வச்சிருக்காங்க. பல லட்சம் கோடி ரூபாயை அதுல பதுக்கி வச்சிருக்கீங்க. நீங்க அதுல ஒரு 50,000 கோடி ரூபாய் எடுத்து கொடுங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்ட்டு சொன்னால் நன்றாக இருக்குமா அப்படின்னு முன்வைக்கிறார். இவர் சொல்லல, கேள்வியை முன்வைக்கிறார். அதுக்கு இவர் கோச்சு வெளில போயிட்டாரா? நயனா நாகேந்திரன் வானதி சீனிவாசன் பத்திரிகையாளர் சந்திப்புல பேட்டி கொடுக்குறாங்க. அப்பாவும் இப்படி பேசிட கூடாது, சாவர்கர்கிட்ட பேசிட கூடாது, அதுன்னு பேசிட கூடாது. உண்மையை தானே பேசுறாரு. நம்ம என்ன சாவர்கருடைய DNA வாழும்போது தமிழகத்தினுடைய DNA இல்லையா? வடமாநிலத்துக்காரங்களை போலவா? நம்மளுக்கு சொல்லி ஒரு தனி கலாச்சாரம் இருக்குல்ல, தனி பண்பாடு இருக்குல்ல, நம்ம தானே மூத்த குடி இருந்தது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவையில ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிருக்காரு. வெளியேறது அப்படிங்கிறது 2வது முறையா பண்றாரு. தேசிய கீதத்தை கூட அவர் மதிக்கல. ஆளுநருக்கு பதவிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும், அதை கூட அவர் மதிக்கல. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா அங்க நடந்துட்டாரு அப்படின்னு விமர்சனங்கள் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? RN ரவி அவர்கள் ஒரு மரபை மீறிய ஒரு செயலை செய்திருக்கிறார். இது ஒரு முறை இல்ல, இது 2வது முறை. 2வது முறை நியாயமாக அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னாக்கா, முழுமையாக அந்த உரையை கேட்டு முடித்து விட்டு கடைசியா அந்த தேசிய கீதம் வந்ததுக்கு அப்புறம் ஈஞ்சு போயிருந்திருக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, நீங்க பாருங்க, RN ரவிக்கு பொதுவாகவே காழ்ப்புணர்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அவர் நாக்பூரினுடைய காவல் நாயாக தான் இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் ஆளுநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரு கட்சிகளும் தமிழக அரசை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. நீங்க பாருங்க, ஏதாச்சும் ஒரு கலவரத்தை, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக மீது வைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இவர்கள் பேசுவது மக்கள் மத்தியில எடுபடல. செல்லா காசாக அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஆகிவிட்டார்கள். எனவே ஆளுநர் ரவி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இவர்களின் குரலாக, எதிர்கட்சியின் குரலாக RN ரவி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல இப்படி அவமானப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். இங்க பாருங்க, இதுவே தமிழ்நாட்டுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் எழுந்து வெளியே சென்றிருந்தால் என்னென்னலாம் பேசி இருந்திருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஆன்டி இந்தியன் பேசி இருந்திருப்பாங்க, இவர் ஆன்டி நேஷனலிஸ்ட் பேசி இருந்திருப்பாங்க, தேச துரோகின்னு பேசி இருந்திருப்பாங்க, எல்லாவற்றையும் பேசி இருந்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு, திமுக தலைமையிலான தமிழக அரசு வாயை திறந்து அவரை பேசவில்லை, விமர்சிக்கவில்லை. அதாவது அது அப்படியே கடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. RN ரவிக்கும் திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் மிகப்பெரிய கருத்தியல் மோதல் அப்படின்றது தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கிறது. லாட்டரி, ஆன்லைன் ரம்மியில இருந்து, நீட்ல இருந்து, எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்து, மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய GSTல இருந்து, ஈவுத்தொகையில இருந்து, இப்படி பல பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகளும் சித்தாந்த பிரச்சனைகளும் இருந்து கொண்டே வருகிறத நம்ம எல்லாருமே அறிவோம். ஆனால் அதை தாண்டியும் தமிழக அரசு ஆளுநரை வாங்குங்க, தொடங்கி வைங்க, கான்ஸ்டிடியூஷன் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இதுதான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சட்டத்தின் படி, சட்டம் எதை வழிகாட்டுகிறதோ அந்த வழியில் இன்னைக்கு தமிழக அரசு போயிட்டு இருக்குது. நீங்க தெலுங்கானால போயிட்டு பாருங்க, யாரு தமிழிசை சவுந்தரராஜன்
அவங்கள கூப்பிடுறதே கிடையாது, தெரியும்ல. சட்டமன்றத்துல கூப்பிடுறதே கிடையாது. பாஜகவை சேர்ந்த ஆளுநர்கள் யாரும் ஆளுநராக நடந்து கொள்வது கிடையாது. RSS நாயாட்டம் தான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். கேரளாவிலும் அதே போலதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் தமிழ்நாட்டிலும். இவர்களுக்கு விதிவிலக்கே கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதுதான் வேலை. ஆளுநர் ரவி, RSS ரவிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நாகாலாந்துல இருந்து எதுக்கு அவரை துரத்தி விரட்டி அணைச்சாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். சோ எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த இடத்தில் ஆளுநர் அனுப்பி சில்லுவண்டு வேலையை பார்க்க விடுறது தாங்க. நீங்க வெறும் இதை அப்படி நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. இவரு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நன்றாக கவனிக்க வேண்டும். தேசிய கீதம் பாடல அப்படின்றதுக்காக ஆளுநர் எழுந்து போனாரா? அப்படின்னா அப்பாவும் வந்து என்ன கூப்பிடுறாரு, சொல்றாரு, ஏங்க அடுத்தது தேசிய கீதம் தாங்க போட போறோம், வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆளுநர் வந்து யாரு அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் அவர்கள் ஒரு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றத நான் சொன்னாதான் தப்பாகும். திமுக காரர்களோ, கம்யூனிஸ்டுகளோ, விடுதலை சிறுத்தைகளோ, இல்ல இடதுசாரி சிந்தனையாளர்களோ பேசினாதான் கோவம் வரும். உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது, ஆளுநர் தான் நீ யாரு? நீ மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்குமான ஒரு மீடியேட்டர், அவ்வளவுதான். ஜஸ்ட் அண்ட் போஸ்ட் மாஸ்டர் வேலைதான் உனக்கு. உனக்கு எதுக்கு இவ்வளவு தலகணம், வெறி உனக்கு அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம வந்து முன்வைக்க வேண்டிய தேவையும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, தமிழக அரசாங்கம் ஆளுநர்களுடைய உரையை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குது. அவர் பாக்குறாரு, நான் உங்ககிட்ட நீங்க இதாங்க வந்து பேசணும், நான் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும், நான் எனவே உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். அந்த கண்டென்ட் நீங்க என்ன பண்ணணும், லெனின் இது சரியா இருக்கு, லெனின் இதுல எல்லாம் எனக்கு வந்து கருத்து முரண்பாடு இருக்கு, எனவே இந்தந்த வரிகள்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து நீக்கிட்டு வேலையை கொண்டு வாங்க, நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லணும். நான் வந்து சொல்லணும். நீங்க என்ன பண்ணணும், சப்போஸ் எனக்கு வந்து அதுல வந்து முரண்பாடு இல்லைன்னா நான் அதை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு அதை வாங்கிக்கிட்டு நான் வந்து சட்டமன்றத்துல வந்து பேசணும். ஆனா RSS காரர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை தெளிவாக நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் பண்றேன் எல்லாம் சரியா இருக்குது அப்படின்னு பேசிட்டு சட்டமன்றத்துல வந்து அதை பேசாம புறக்கணிச்சுட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை பேசிட்டு, ஏய் பாத்தியா, நான் போன தடவை நான் வரும்போது சொன்னேன் தேசிய கீதம் போடலடா அப்படின்ட்டு, இந்த தடவை ஏன் நீங்க தேசிய கீதம் போடல அப்படின்ட்டு கேள்வியை முன் வச்சுட்டு சண்டை போட்டு போறாரு. அவருக்கு பிரச்சனை அது கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தின் மீது இவருக்கு கோபம் இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவுல மிகவும் பன்மையான பன்முகத்தன்மை கொண்ட தமிழ்நாட்டினுடைய வரலாறை நம்மளுடைய தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து வந்து சொல்லுது அப்படின்றதுல இவர்களுக்கு கோபம் இருக்குது. நீங்க இவர்களுக்கு என்ன சுதந்திர போராட்டத்துல பங்களிப்பு இருக்குது, இவங்க வந்து தேசப்பற்றை பற்றி நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நமக்கு கோபம் வருமா வராதா? அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அப்பாவு அவர்கள் கேட்கிறார், எங்களுக்கு தமிழர்களுக்கு நீங்க வந்து இதெல்லாம் கத்துத்தராதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வெள்ளம் வந்துச்ச, நீங்க நிவாரண நிதியை கொடுத்தீங்களா? PM கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்குது. PM கேர் ஃபண்ட் ரகசியமா வச்சுட்டு இருக்காங்க. பல லட்சம் கோடி ரூபாயை வந்து அதுல பதுக்கி வச்சிருக்கீங்க. நீங்க அதுல இருந்து ஒரு 50,000 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்ட்டு சொன்னால் நன்றாக இருக்குமா அப்படின்ட்டு முன்வைக்கிறார். இவர் சொல்லல, கேள்வியை முன்வைக்கிறார். அதுக்கு இவர் கோச்சிட்டு வெளில போயிட்டாரா? நயனா நாகேந்திர, வானதி சீனிவாசன் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டிலேயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், RN ரவி அவர்கள் செய்தது தவறு அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க அந்த பேட்டியில. நீங்க அந்த பேட்டியை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாரு, RN ரவி அவர்கள் எடுத்து போனது தப்பா சரியா, நீங்க ஏன் வெளியில போல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்றத பார்க்கணும்னு நாங்க நினைச்சோம், அமைதி காக்கணும்னு நினைச்சோம், சட்டமன்றத்தை அசிங்கப்படுத்திட்டு வெளியில போக கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினால் அசிங்கம், அது தவறு, தமிழக சட்டமன்றத்துக்கு அசிங்கம் பண்றது அப்படின்ற மாதிரி அவர் அந்த சென்ஸ்ல வந்து பேசுறாரு. அப்போ RN ரவி அவர்கள் வெளியில வீழ்ச்சி போனதுக்கான அர்த்தம் என்ன? அசிங்கம் தானே, தப்பு தானே. தமிழக சட்டமன்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருமித்த குரலோடு தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கத்தை அங்க இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தி விட்டு வெளியே சென்றதான அர்த்தம். இதான விஷயம். அது பாஜக காரங்களே சொல்றாங்க. ஏன் ஈச்சு வெளில போனாரு அப்படின்னு கேட்டா, ஆளுநரை வச்சுக்கிட்டே அப்பாவை வந்து இப்படி பேசிட கூடாது, சாவர்கர்னு பேசிட கூடாது, அதுன்னு பேசிட கூடாதுன்றாரு. உண்மையை தானே பேசுறாரு. நம்ம என்ன சாவர்கருடைய DNA வா நம்மளுது? நம்ம தமிழர்களுடைய DNA இல்லையா?
வட மாநிலத்துக்காரங்களை போலவா? நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு தனி கலாச்சாரம் இருக்குல்ல, தனி பண்பாடு இருக்குல்ல. நம்ம நம்ம தானே மூத்த குடி இருக்கிறதுலயே. அதான் பெரியார் பேசும்போது கூட சொல்லுவாராம், காட்டு மிராண்டி மொழின்னு வாராம். காட்டுவாசி மொழி தான். அந்த காலத்திலேயே நமக்கு மொழி வந்துருச்சு இல்லவா? அப்ப எங்களுக்கு ரோசம் எவ்வளவு இருக்கும்? நீ ஒரே ஒரு ஆளு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு ஆட்டம் காட்டுறிய. அப்பாவும் சபாநாயகர் எவ்வளவு பெரிய ஆளு? 234 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்காரு. அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கனவு இருக்கும். ஆஃப்டர் ஒரு ஆளுநர் நீ நீ வந்து உனக்கு அவ்வளவு இடத்தாளம் இருக்குனாக்கா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை வழிநடத்தக்கூடிய அப்பாவுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றதாங்க என்னுடைய கேள்விய. ஆளுநருக்கு குசும்பு நிறைய போச்சு, சேட்டை அதிகமாகி போச்சு. இந்த சேட்டையை வச்சுக்கிட்டே இருக்க கூடாது, அதை அத்து விட்டுறணும். நீங்க இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த போது அன்னைக்கு வந்து ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆய்வுக்கு போறேன்றாரு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, அதுவே அணியிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் இருக்கிறாரு, அமைச்சரவை இருக்குது, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எதிர்கட்சி ஸ்தானத்துல நாங்க இருக்கிறோம், என்னுடைய கட்சிகள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது நீ ஆய்வுக்கு போறனா உனக்கு எந்த அளவுக்கு எகத்தாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அந்த விஷயத்தை தமிழக மக்கள் கிட்ட சொல்லி ஆளுநர் எந்த அளவுக்கு கேடு கெட்ட சிந்தனை உடையவர், எந்த அளவுக்கு ஆதிக்க மனநிலை கொண்டவர் என்பதை பறை சூட்டி காட்டினார். மக்களுக்கு தம்பட்டம் போட்டு சொன்னாரு ஸ்டாலின் அவர்களே. எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டிய விஷயத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்று கேட்டார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பாருங்க, வாயை திறந்து சித்தாந்த ரீதியாக தன்னுடைய கொள்கை புரிதல் கூட இல்லாம அவர் பாட்டு வாய் பேசிட்டு இருக்கிறார். எவ்வளவு கேவலமானது இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய சித்தாந்த அறிவு இல்லாத நபர்கள் இன்னைக்கு அண்ணா திராவிடத்தினுடைய தலைவர்களாக ஆகி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேவலத்தினதாவா ஏற்படுத்துகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் செய்ததை கண்டித்திருக்கணும் அல்லவா? கண்டிக்காம என்ன பண்றாரு? இது தமிழ்நாடு அரசுக்கும் ஆர் என் ரவி ஆளுநருக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை. ஏங்க, ஆளுநர் பண்ணது சரியா தப்பாங்கன்னு கேட்டா இதை நீங்க அரசுக்கு தான் போயிட்டு கேட்கணும்ன்றாரு. அப்புறம் என்ன புடலங்காக்கு நீ வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குற? அந்த அந்த புடலங்கா என்ன புடலங்கா அப்படின்னாக்கா, இந்த பள்ளிக்கூடத்துல சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்துக்கும்ல, 4வது 5வது படிக்கக்கூடிய பிள்ளைகள், மிஸ் மிஸ் அவன் ஃபர்ஸ்ட் சீட் தர மாட்டேங்கிறான் மிஸ், லாஸ்ட் பெஞ்ச் கிளம்புறான் மிஸ், மிஸ் மிஸ் என்ன 2வது பெஞ்ச் கிளம்ப மாட்டான் மிஸ், மிஸ் என்ன முன்னாடி உட்கார விடும். இந்த மாதிரி தரம் கெட்ட ஒரு அரசியலாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கிறார். அவமானமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சுயாட்சி, மாநில சுயாட்சின்ற அந்த கொள்கை இருக்கிறத, மாநில சுயாட்சியை பறிக்கும் விதமாக ஆளுநர் ரவி அவர்கள் பேசிக்கிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை கண்டிக்கிறதுக்கு துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாரு, அப்பாவுக்கிட்ட நாங்க பல முறை முறையிட்டு இருந்தோம், எங்களுக்கு முன்னாடி இருக்கைய போட சொல்லி, ஆனா எங்களை வந்து முன்னாடியே விட மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதுவா ஒரு எதிர்கட்சி தலைவர்களுடைய வேலை? இந்த எதிர்கட்சி தலைவர் தான் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வரணும்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதுக்கு எடுத்தாலும் பல்ல இழிச்சிட்டு இருக்கிறது. இழிச்சவாயனா நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆகணும் நீங்க கங்கணம் கட்டிக்கிட்டு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அசிங்கமா இல்லையா என்கின்ற அந்த கேள்வியை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களிடம் வைக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, 2024 தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா நாளைக்கு தமிழ்நாட்டுல இப்படி எழுந்து கூட போக முடியாது. வாய் முனையில துப்பாக்கி வச்சு நிப்பாங்க ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய ஆட்கள், RSS சங்பரிவாருடைய ஆளுநர்கள் நம்மை மிரட்டுவார்கள் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஆளுநர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிடுறாரு. தமிழக அரசு தயாரிச்சு கொடுத்த உரையில நிறைய பொய்கள் இருக்கிறதாவும், அது வந்து அந்த பொய்களை ஏத்துக்க தன்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்கல. அதுல ஒரு பொய்யும் கிடையாது, ஒரு பொய்யும் கிடையாது. என்ன அவருக்கு என்ன அதுல பிடிக்கல? தேசிய கீதையில பிரச்சனை. அவருக்கான பிரச்சனை என்னன்னா, குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் தமிழக அரசு அமல்படுத்தாது என்கின்ற ஒரு விஷயம் அந்த இதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க, அந்த நோட்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது அவருடைய பார்வைக்கு போயிட்டு வந்ததுதான்.
இது டிரான்ஸ்பரண்டா நடக்குது. அவர்கிட்ட முதல்ல ஒரு கையெழுத்த வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து மாத்தி குடுக்க போறது கிடையாது. எந்த அரசாங்கமும் அப்படி செய்யாது. ஏன்னா இது அத்தனையும் பொதுப்பணித்துறை செய்யக்கூடிய வேலை. அதாவது அதற்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. பொதுத்துறை இருக்குது. அது வந்து பார்க்கும். இதுக்கும் அரசுக்கும் இவங்க மாத்தி வைக்கிறதுக்குமான ஏற்பாடே இல்லையே. அப்போ ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புக்கொண்டத வெளியில வந்து சொல்றதுக்கு அசிங்கப்படுறாரு. என்னடா நம்ம குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முனைப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதாவது மேல படைத்தவர்கள்லாம் வந்து அதை வந்து அமுல்படுத்தி ஆகணும்னு சொல்றாங்க. இவங்க என்ன நம்மளையே கூப்பிட்டு வச்சு நம்ம வாயாலேயே இந்த தமிழக அரசு எதிர்க்குன்னு சொல்லி அவங்களுக்கு அறைகூவல் கொடுக்க சொல்றாங்களே, அவங்களை எச்சரிக்கை சொல்றாங்களே, எப்படி நம்ம பண்றதுன்னு சொல்லி அச்சம், அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இவர் ஓடி போனது. நீங்க தேச தேசிய கீதத்தின் மேல பற்று இருந்திருந்தா அவர் நின்று தேசிய கீதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் போயிருந்திருக்கணும். ஏன் போகல? எல்லாம் புரிடாங்க. அதாவது மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அண்ணா கச்சிதமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் என்பது நிதர்சனம். இவர் கோச்சிட்டு போறவங்க கோச்சிட்டு போட்டும் போடலங்க. யாருக்கு ஏங்க சின்ன பிள்ளைய அதாவது மைனர் பொண்ணுங்களை கல்யாணம் பண்றத நியாயம்னு பேசுறவன் நம்மளுக்கு உகந்தவனா? இங்க அவன் நம்முடைய தத்துவத்துக்கு ஏத்தவனா? நம்ம மாநிலத்துக்கு உகந்தவனா? நாட்டு மக்களை சூதாட்டத்துல திணிச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடி திங்கிறவனோட உட்காந்துட்டு பேசுறவன் எப்படிங்க நம்ம மாநிலத்துக்கு செட் ஆவான்? நான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனுக்காக தமிழக சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நிறைவேற்றி கொடுறாங்க என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்டா அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு துப்பில்லாத ஒரு மனுஷன் எப்படிங்க நம்மளுக்கு நல்லது நினைக்கக்கூடியவனா இருப்பான்? இந்த மாதிரியான நபர்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்கவே கூடாது. RN ரவியை போன்ற அயோக்கியர்களை இழுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் போராட்ட களத்துல இறங்கணும். அதை விட்டு நம்ம பாடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். கோபம் வருகிறது, காத்திரமாக இருக்கிறது. இவர்களை இழுத்து எப்போது இந்த தமிழக அரசு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து ஆளுநரை நாட்டை விட்டு வெளியேற்ற போகிறது என்று காத்திரமாக இருக்கிறது எனக்கு. இன்னைக்கு என்ன சட்டமன்றத்துல நடந்தது அப்படின்னு மிக தெளிவாக குறிப்பிட்டீங்க. மிக்க நன்றி தொடர். ரொம்ப நன்றி தோழர். நன்றி.